குட் மார்னிங். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து கோபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். பைபிளில் இன்றைக்கி ஒருத்தர் எப்படி கோபப்பட்டார் என்ன அப்படின்றத குறித்து நாம் பார்க்கலாம். பாஷா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ராமா அப்படின்ற பட்டணத்தை கட்டுவதாக கட்டிகிட்டு இருந்தார். ஆசான்ற ராஜா என்ன பண்ணார், அவர் போய் கட்ட விடாதபடி தடுத்து அவர் மேலே யுத்தம் செய்தார். அவரும் கட்டுவதை நிறுத்திட்ட உடனே இந்த ஆசாராஜா என்ன பண்ணார், அந்த பட்டணத்துக்கு இவர் போய் கட்டுவதற்காக வைத்திருந்த கல் மரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் தன் தேசத்தில் ஒரு பட்டணத்தை கட்ட ஆரம்பித்தார். இதை ஒரு ஞானதிஷ்டிக்காரர், அதாவது பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்கிறவங்க, அவர் சொன்னார், ஆசாராஜா நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு, நீங்கள் மனுஷன் ரொம்ப நம்புகிறீங்க, இப்படிப்பட்ட காரியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் முதல்ல நிறைய யுத்தங்களை செய்து நல்ல ஜெயமெல்லாம் எடுத்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறீங்க, மனுஷரை நம்புகிறீங்க, அதனால உங்களுடைய காரியங்கள் வாய்க்காது, பட்டணத்தில் என்ன ஆகும், யுத்தம்தான் வரும், நீங்கள் மதியீனமாக நிறைய காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஆசாராஜாவுக்கு அந்த ஞானதிஷ்டிக்காரர் மேலே கோபம் வந்தது. அவரை கொண்டு ஜெயிலில் வச்சுட்டார். அது மாத்திரம் இல்லை, அந்த ஜனங்களை எல்லாம் ரொம்ப கொடூரமாய் நடத்திட்டார். கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அவர் காலில் ஒரு பெரிய வியாதி அது நிமித்தமாக, அந்த நோவின் நிமித்தமாக அவர் மரித்து போனார். பைபிளில் அப்படி ஒரு வசனம் இருக்குது, கோபம் நீர்மூடனை கொல்லும் என்று. இன்னைக்கு நம்ம கூட செய்கிற தப்பை யாராவது சுட்டி காட்டினா நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும், அவங்க மேலே கோபப்படக்கூடாது. இது உண்மைதானே அப்படி என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உண்மையான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்கிற தவறுகளை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவாங்க. நம்முடைய பேரண்ட்ஸு, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒருவேளை சொல்லி நம்ம செய்கிற காரியங்கள் தவறாக இருக்கிற பொழுது அதை நம்ம சரி செய்து கொள்ளுகிறது ரொம்ப நல்லது. அதனால அவங்க மேலே கோபப்படுறது, அதை வைராக்கியமாக நம்ம செய்கிறது அப்படி இல்லாதபடிக்கு நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளுவோம், கோபத்தை விட்டு விடுவோம், உண்மையான காரியங்களாக இருந்தால் சரி செய்து கொள்வோம். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.